திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்துள்ளார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என எக்ஸ் பக்கத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பதிவு செய்திருக்கிறார். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்திருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாகவே திமுக கூட்டணியில் தொடர்ச்சியாகவே குழப்பம் என்பது நீடித்து வருகிறது. திமுக கூட்டணியிலிருந்து தொடர்ச்சியாகவே கூட்டணி கட்சியை சார்ந்த கட்சிகள் கூட்டணியிலிருந்து விலகி வரக்கூடிய நிலையில் தேமுதிக இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் திமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று பிரேமலதா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் மரியாதை நிமித்தமாக நேற்று திமுக தலைவரை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். நேற்று இரவு இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷும் அவருடன் இருந்திருக்கிறார். தொடர்ந்து சட்டமன்ற நிகழ்வுகள் என்பது கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்று முடிந்திருந்தது. முதலமைச்சர் பல்வேறு விமர்சனங்களை திமுக மீது முன்வைத்திருந்தார். அதே போல பிரேமலதாவும் திமுகவிற்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். அரசுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த சட்டப்பேரவை நிகழ்வுக்கு தொடர்ச்சியாக நேற்று குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல்.கே. சுதீஷ் ஆகியோர் திமுக தலைவரை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்திருக்கிறார்கள். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் அரசியல் சார்ந்தும் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்துள்ளார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என எக்ஸ் பக்கத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பதிவு செய்திருக்கிறார். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்திருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாகவே திமுக கூட்டணியில் தொடர்ச்சியாகவே குழப்பம் என்பது நீடித்து வருகிறது. திமுக கூட்டணியிலிருந்து தொடர்ச்சியாகவே கூட்டணி கட்சியை சார்ந்த கட்சிகள் கூட்டணியிலிருந்து விலகி வரக்கூடிய நிலையில் தேமுதிக இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் திமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று பிரேமலதா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் மரியாதை நிமித்தமாக நேற்று திமுக தலைவரை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். நேற்று இரவு இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷும் அவருடன் இருந்திருக்கிறார். தொடர்ந்து சட்டமன்ற நிகழ்வுகள் என்பது கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்று முடிந்திருந்தது. முதலமைச்சர் பல்வேறு விமர்சனங்களை திமுக மீது முன்வைத்திருந்தார். அதே போல பிரேமலதாவும் திமுகவிற்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். அரசுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த சட்டப்பேரவை நிகழ்வுக்கு தொடர்ச்சியாக நேற்று குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல்.கே. சுதீஷ் ஆகியோர் திமுக தலைவரை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்திருக்கிறார்கள். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் அரசியல் சார்ந்தும் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.